டேய் என்னடா அதிசயமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா வேட்டி சட்டை கட்டியிருக்கீங்க. எனக்கு முன்னமே தெரியும்டா நீ இப்படிதான் கேட்பேன்னு. இல்லடா கோவில் திருவிழா அன்னைக்கே சூப்பரா வேட்டி சட்டை கட்டியிருந்தீங்க, அன்னைக்கு இருந்த பர்ஃபெக்ட் இன்னைக்கு இல்லடா. ஏன்டா பேச மாட்டேன், எல்லாருக்கும் அங்கங்க தான் கொழுப்பு இருக்கும், ஆனா உனக்கு தான் உடம்பு ஃபுல்லா கொழுப்பு இருக்கு. ஆமா அகில், வர வர சாருக்கு கொழுப்பு ஓவர் ஆகுது. சரி சரி கார்த்திக், இன்னைக்கு யாரு கட்டி விட்டா? டேய் இன்னைக்கு சத்தியமா நான் தாண்டா கட்டினேன். அப்படியா கார்த்திக், நீயா கட்டின? ஆனா எனக்கு நம்ப முடியலடா. ஆமா அகில், என்னாலையும் நம்ப முடியல. டேய் இதுக்கெல்லாம் நான் நம்ப வைக்கிறதுக்கு நான் என்னடா பண்றது? பிரசாந்த் பேசாம இப்படி பண்ணலாமா? எதுக்கு டவுட்டோடயே இருக்கணும், செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாம்டா. என்னடா சொல்றீங்க, எனக்கு புரியல. இல்லடா இந்த வேஷ்டியை நீ தான் கட்டினியா இல்லை வேற யாராவது கட்டி விட்டாங்களாங்கிறத செக் பண்ண போறோம். அது எப்பறம் செக் பண்ண முடியும்? கார்த்திக் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுடா, வெரி சிம்பிள். நீ என்ன பண்றேன்னா உன் வேஷ்டியை அவுத்துட்டு நல்லா உதறிட்டு மறுபடியும் எங்க கண்ணு முன்னாடி கட்டிக்காமி. ஆமாண்டா, நீ மட்டும் கரெக்டாக கட்டிட்ட, நீ தான் கட்டணும்னு ஒத்துக்கிறோம். எது அவுத்துட்டு கட்டணுமா? ஆமாண்டா, ஒரே ஒரு தடவை மட்டும் அவுத்துட்டு அப்படி ஒரு உதறிட்டு கட்டிக்காமி. எப்பா சாமி, நீங்க என்ன நம்பவே வேணாப்பா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். அப்படிலாம் உன்னால நழுவி போயிட முடியாது தம்பி. ஒரு தடவை அவுத்துட்டு கட்டிக்காமி விட்டுறோம். அப்படி ஒன்னால அவுத்து கட்ட முடியாதுன்னா நீ இந்த இடத்த விட்டு நான் வர முடியாது. டேய் என்னடா காலையிலேயே உங்க கூட ரோதனையா இருக்கு, போங்கடா வேலையை பார்த்துட்டு, ஏன்டா இப்படி படுத்துறீங்க? என்னடா கார்த்திக், எவ்வளோ பெரிய கம்பெனியோட CO நீ, எவ்வளோ பர்ஃபெக்ட், ஒரே ஒரு வேட்டி அவுத்து கட்டுறதுக்கு இவ்வளோ பயப்படுறியா? டே அதுவும் இதுவும் ஒன்னாடா. இப்போ நீ ஏன் அவுத்து கட்டுறியா இல்லை நாங்கள் அவுக்கட்டுமா? எது அவுக்க போறியா? போடா டேய் போடா, வந்துட்டானுங்க. ஏன்டா அவுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா என்ன? எனக்கு தெரிஞ்ச அகில், அவனுக்கு நம்ம மேல இந்த பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்ம யாருன்னு திரும்பவும் காட்டணும்டா. காட்டிட்டா போச்சு. என்னடா கார்த்திக், அவுத்தரலாமா? டே அகில், இதுல எல்லாம் விளையாடாத அகில். அப்போ அகில் அதுல தான் விளையாடணும். ஏன் கார்த்திக் பயப்படுற, உள்ள ஜட்டி போடலையா? டே அகில், நீ சொன்னாலும் சொல்லனாலும் சத்தியமா ஜட்டி போடலடா, தயவு செஞ்சு இது பண்ணிடாதீங்க. டேய் கேட்டியா, ஜட்டி போடலாண்டா. ஓ இப்படி வேற ஒன்று இருக்கா, அப்போ கண்டிப்பா இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. டே அகில், நான் விளையாட்டுக்கு சொல்லடா, சீரியஸாவே ஜட்டி போடல. டே அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கட்டும்டா, வா நம்ம கபடி விளையாடுவோம். அடேயப்பா போங்கடா, உங்க ஆட்டத்துக்குலாம் நான் வரல, எஸ்கேப். டே அப்போ அவன் நிஜமாவே ஜட்டி போடலடா. விட்ரா, இப்பயாவது போய் பயந்துட்டு போட்டுட்டு வருவான். சே நமக்கு வந்து சோதனையை பத்தி அகில். என்னடா சொல்ற? கோவில் திருவிழா அன்னைக்கு இந்த வேஸ்டியே கட்ட தெரியாம அங்கேயும் இங்கேயும் இழுத்து சொல்லிட்டு போனோம், அன்னைக்கெல்லாம் அவளுகளை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பாரு, தமிழ்நாடு ஸ்டைல சும்மா ஹேண்ட்ஸமா கிளம்பியிருக்கோம், ஆனா அவளுகளை பார்க்க முடியல. ஆமா பிரசாந்த், இப்பதான் எனக்குமே தோணுது, பேசாம போய் பார்த்துட்டு வந்துடலாமாடா. எது பார்க்க போறியா? நம்ம வீட்டில் தானே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அதுவும் நம்ம அண்ணனுக்கு. டே இன்னைக்கு நம்மளாம் சைடு ஆக்டர்டா, மெயின் ஆக்டரே அரவிந்த் அண்ணா தான், அவர் இருந்தா பார்த்தாதா. ஓ நீ அப்படி வரியா? அப்படி பார்த்தா கூட இன்னைக்கு நம்ம சைடு ஆக்டரா இருந்தாலும் நம்மள தேடாத ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. ஆமா பிரசாந்த், நீ சொல்றதும் உண்மைதான். அப்புறம் அண்ணனோட என்கேஜ்மெண்ட்ல தம்பியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆமா கீழே எனக்கு ஒரு டவுட்டுடா. என்னடா? இல்லடா பிரீத்தி, இனியா, வினோ 3 பேரும் நம்ம சூஸ் பண்ண ட்ரெஸ் தான் எடுத்திருப்பாங்களா, அந்த டவுட் தான். டே உனக்கு டவுட் வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஈவினிங் ஃபங்க்ஷனை வச்சுட்டு இப்போ வந்து என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டுட்டு இருக்க. இல்லடா அகில், இந்த டவுட் எனக்கு ட்ரெஸ் எடுத்ததுலேருந்தே இருக்கு, பட் இன்னைக்கு தான் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. டே எப்படி நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் ஈவினிங் போட்டு வருவாங்க, அப்புறம் என்ன? டே அகில் தப்பா சொல்லடா, நம்ம சூஸ் பண்ணது ஒன்று, அவங்க எதை எடுத்தாங்களோ உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. டே எனக்கு நம்பிக்கை இருக்குடா, எப்படி நம்ம சூஸ் பண்ணது தான் எடுத்திருப்பாங்க. டே இதே மாதிரி நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அவங்களுக்கு சூஸ் பண்ண கலர்லேயே நமக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்க. டே இப்போவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம எதை சூஸ் பண்ணமோ அதை தான் அவங்களும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. டே அகில், இது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, அப்புறம் ஏமாந்து பேரை பார்த்துக்கோ. கண்டிப்பாக ஏமாற மாட்டேன்டா, எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட டேஸ்ட் என்னன்னு. ஸோ நம்ம சூஸ் பண்ணது தான் கண்டிப்பாக அவங்களும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான்டா, பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் வரதானே போகிறாங்க, பார்ப்போம் எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்டா. சரிடா அதெல்லாம் விடு, இப்போ வேட்டி சட்டை கட்டிருக்குமே அதை அவங்க கிட்ட காட்டணும், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. டே பிரசாந்த், என்ன சொல்லிட்டு இப்போ நீயே ஐடியா கேட்குறியா என்கிட்ட? டே அகில், எனக்கே இன்னைக்கு நான் அழகா இருக்க மாதிரி தோணுதுடா, தயவு செஞ்சு ஏதாவது ஐடியா சொல்லி போய் காமிச்சிட்டு வரணும். ஆமா இப்போ போய் நீ பிரீத்திட்ட காட்டணும், அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் தரப்பாரா பாரு, போடா. டே அதெல்லாம் கிடைக்குதோ இல்லையோ, அவன் மூஞ்சில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வரும்டா, அதையாவது பார்த்துட்டு வரணும். ஓ சாருக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஐடியா போட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் போய் காரை எடுத்து அவ்வளோ தூரம் போய் அவளோட ஒரு சின்ன ஸ்மைலை அப்படி பார்க்கணுமாடா உனக்கு? ஆமாம் அகில், நீ சொல்கிற மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டா போகிற மாதிரி இருக்குது, போகிறதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ சொன்ன பற்றியா, கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும், நீ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போ. அவங்க வீட்டில் மிச்சம் மீதி குழம்பு இருந்துச்சுன்னா கிடைக்கும், வாங்கிட்டு வா. டே என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம் பின்னடா, ஏதோ பெருசாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கா, அவள்கள்ட்டேருந்து ஒரு சின்ன பார்வை கிடைச்சாலே அதை நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். என்ன அகில் சொல்கிற? அப்போ கடைசி வரைக்கும் இந்த நிலமை தானா? கடைசி வரைக்கும் இப்படியான்னு கேட்டால் நம்ம இப்படியே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இப்படி தான். என்ன அகில் சொல்கிற? ஆமாண்டா, அவள்கள்ட்ட இருந்தெல்லாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது, கோஇன்சிடென்ட்டாக நடக்கும்போதே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். எது கோஇன்சிடென்ட்டா? டே அகில், கோஇன்சிடென்ட்னா ஒரு தடவை 2 தடவை தான்டா நடக்கும். டே நம்ம எதுக்குடா அந்த கோஇன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், நம்மளே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அகில் நீ சொல்றது பார்த்தா திருட்டுத்தன வேலையெல்லாம் பார்க்கணும் போலியே. ஆமாண்டா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், பழம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆமாண்டா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், பழம் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மரம் ஏறி தான் ஆகணும். அப்போ இனிமேல் டெய்லி கோஇன்சிடென்ட் தான்டா. ஆமாம் மாப்பிள்ளையோட தம்பி நம்மளே மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்துட்டோம், ஆனால் இன்னும் மெயின் மாப்பிள்ளையை காணுமேடா.
வாடா அரவிந்த் நான் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். டே அவரை பத்தி தெரிஞ்சுட்டுமா சொல்ற? ஏன்டா? டே அவர் தான் அவர் ரூம்குள்ள யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாரேடா. டே அதெல்லாம் நேத்து வரைக்கும்டா. இப்பெல்லாம் அவர் ரூம்குள்ள எப்போ வேணா போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். டே என்னடா சொல்ற? எப்படிடா? டே நேத்து வரைக்கும் அரவிந்த் நான் ரூம் சிங்கிள் ரூம், இன்னைக்கு கப்புள் ரூம். டே இன்னைக்கு வெறும் என்கேஜ்மெண்ட் தான்டா, கல்யாணம் இல்லை. டே அம்மா தான் சொன்னாங்களே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. ஓ நீ அப்படி சொல்றியாடா? சரி வா பார்த்துக்கலாம். சரிடா வா போலாம். ஏப்பா பொண்ணு மாப்பிள்ளை வந்தவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க முதல்ல. ஏப்பா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை எடுத்து கொடுங்கோ. ராஜசேகர் ஐயா கல்யாணம் ஓலையை வாசிச்சிடலாமா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சாமி. நிகழும் மங்களகரமான ஏவிளிம்பி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி 31/1/2026 சனிக்கிழமை இன்று திரு ராஜசேகர் திருமதி மகேஸ்வரி அவர்களின் திருப்புதல்வனான அரவிந்தனுக்கும் திரு மனோகர் திருமதி பானுமதி அவர்களின் திருச்செல்வியான பவி என்கின்ற பவித்ராவிற்கும் சுற்றார் உறவினர் மற்றும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ராஜசேகர் ஐயா நீங்க தட்டை மாத்திக்கோங்க. ஆகாஷ் மாமா கலா தட்டை பிடிங்க. இல்லக்கா நீயே கொடு. கலா எனக்கு அரவிந்த் பிரசாந்த் கார்த்திக் மட்டும் பிள்ளை கிடையாது. அகில் வசந்த் மஞ்சு இவங்க 3 பேரும் என் பிள்ளைங்க தான். அதனால அரவிந்தும் உன் பிள்ளை தான். தட்டைப்பிடி. சரிக்கா. சம்மந்தியம்மா வாங்கிக்கோங்க. கொடுங்க சம்மந்தி. சம்மந்தியம்மா நீங்களும் தட்டை வாங்கிக்கோங்க. கொடுங்க சம்மந்தியம்மா. அதான் தட்டு மாத்தியாச்சுப்பா. மாப்பிள்ளையும் பொண்ணும் மோதிரத்தை மாத்திக்கோங்க. கலா பிள்ளைங்கள்ட்ட மோதிரத்தை கொடு மாத்திக்கிட்டோம். சரிக்கா. ஹலோ அரவிந்த் அண்ணா, அண்ணி முஞ்ச பார்த்து சைட் அடிச்சது போதும். இங்கேயும் போட்டோ கொஞ்சம் போஸ்ட் கொடுங்க. கார்த்திக் சும்மா இருங்க, அரவிந்த் எதுவும் கோவப்பட்டு போறாங்க. அண்ணி நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அண்ணாவை பாருங்க, உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. அரவிந்த் நான் எத்தனை தடவை சொல்றது, இங்க பாருங்க நான் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்க, அப்புறமா அண்ணி சைட் அடிக்கலாம். கார்த்திக் போட்டோ எடுத்துட்டியா? எடுத்துட்டேண்ணா. அம்மா எனக்கு கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு. ஈவினிங் பார்ட்டி இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா, வந்துடுறேன். மக்களே பவி அதான் அரவிந்துக்கு ஏதோ வேலை இருக்காமே, போயிட்டு வந்துட்டோம். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் பார்ட்டி கிளம்பலாம். சரியா? ஓகே அத்தை. சரி மக்களே நீ போ. அம்மாடி பவிமா சொல்லுமா. என்னம்மா ஒரு மாதிரி வாட்டமாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மாடி பவி எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இல்லைம்மா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரவிந்த் என்னை விட்டு தள்ளி இருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்க போறாரு. ஆமாம் மக்களே அதை நினச்சி நீ சந்தோஷம் தானே படணும். நீ எதுக்கு கவலையா இருக்க? இல்லைம்மா உனக்கு என்னோட கவலை என்னன்னு புரியல. அவர் இழந்தது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த விஷயம் என்னால் தான் இழந்துட்டாருன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பவிமா இதை நினச்சா நீ கவலைப்பட்டு இருக்க? ஆமாம்மா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரவிந்த மனசில் மட்டும்தான் காதலிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் அவரை டெய்லி நேருக்கு நேர் பார்க்கணும். அது மட்டும் இல்லைம்மா அவரோட வெறுப்பையோ இல்லை அவரோட கோவத்தையோ எதையுமே நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் சகிச்சாகணும். பவிமா உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுடா. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ எங்கேஜ்மெண்ட்கே ஒத்துக்கிட்ட. நீயே தானே மக்களே அரவிந்த் தான் வேணும்னு ஆசைப்பட்ட. இப்போ வந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு காதலிச்ச ஒருத்தவர்கிட்ட காதலுக்கு பதிலாக காயங்கள் கிடைக்க போகுது. இது எல்லாமே தெரிஞ்சு தான் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அவர் தான் எனக்கு வேணும் லைஃப் லாங். அது வெறுப்பாக இருந்தாலும் சரி விருப்பமாக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்க தயார் தான். அம்மாடி பவி அரவிந்த் நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். அரவிந்த் மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே போல் என்னைக்காவது ஒரு நாள் அரவிந்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். அன்னைக்கு உன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். என் காலத்தோட கடைசி நாளில் அவரோட அன்பு கிடைச்சா கூட எனக்கு போதுமா. கண்டிப்பாக நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். அவர் என்னை புரிஞ்சுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? உனக்கு நம்பிக்கை இருக்கல மக்களே. அப்படி இருக்காங்க நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எல்லாமே ஒரு நாள் நல்லதாகவே மாறும். கடவுள் இருக்காரு. ஆமாம்மா நீ சொல்கிறது உண்மைதான். நானும் கடவுள் மேலே தான் பாரத்தை போட்டுட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தில் இறங்கியிருக்கேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அம்மா எதுக்காக தெரியுமா உன்னை அரவிந்துக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். அரவிந்த் கூட இருந்தால் நீ பாதுகாப்பாக இருப்பம்மா. அது மட்டும் இல்லை அரவிந்த் மாதிரி ஒரு நல்ல பையன் நானே தேடினாலும் கிடச்சிருக்க மாட்டான். அவன் உன்னை கஷ்டப்படுத்துறானோ படுத்தலையோ பவி, ஆனால் அடுத்தவங்க கிட்ட இருந்து உன்னை பத்திரமா பார்த்துப்பான். எனக்கு நல்லா தெரியுமா அரவிந்த் பொண்ணுங்களை மதிக்கிறவர். அவரோட அந்த பண்பு தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. சரி மக்களே இப்போ தான் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. நீ போய் படுத்து தூங்கு செத்த நேரம். ஈவினிங் வேறு ஃபேமிலி பார்ட்டி கிளம்பணும். ஸோ நீ நல்லா படுத்து தூங்கு. ஓகேம்மா. வா வினியா நீ செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸில். நிஜமாவா பிரீத்தி நல்லா இருக்கேனா? ஆமாம் இனியா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்று ஆஃப் சைடில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஆஃப் சைடில் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குடி பிரீத்தி. எனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த கலர் அவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆமாண்டி கலரும் செம்மையாக இருக்குது. பிரீத்தி உனக்கும் இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது. அதை விட கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா? நிஜமாவா இனியா நல்லா இருக்கா? ஆமாண்டி எல்லாமே செட் ஆகிடுச்சு பாரு. உனக்கு ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இனியா இன்னைக்கு நான் நல்லா இருக்கனோ இல்லையோ நீ அழகாக இருக்க. என்னடி சும்மா சும்மா அழகாக இருக்கேன்னு சொல்கிற, ஓட்டுறியா என்ன? அட லூஸு உண்மையை தாண்டி சொல்கிறேன். பிரீத்தி நிஜமாக தானே சொல்கிற? அவருக்கு என்ன பிடிக்கும் தானே? எது அவருக்கு பிடிக்குமா? என்னடி என்கிட்ட தானே கேட்குற? உங்ககிட்ட தான் மாடு கேட்குறேன். அகில் சாருக்கு பிடிக்கும் தானே? ஓ மேடம் அவர்னு சொன்னது அகில் சாரை தானா? பிடிக்கும்டி ரொம்ப பிடிக்கும்.
பிரீத்தி கலாய்க்காதடி, அவங்க தானே ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, அதனால தான் கேட்டேன். அதே தாண்டி நானும் சொல்கிறேன். இப்போ மட்டும் நீ போய் அகில் சார் கண்ணு முன்னாடி நின்னேன்னு வை, அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிடுவார். அப்படியா? அவ்வளோ அழகா இருக்கேன்னா என்ன? என்னடி வெக்கோலாம் படுற? சும்மா இருடி. எப்போ இனியோ நீ இவ்வளோ வைக்கப்பட்டு நான் பார்த்தது இல்லைம்மா, அழகா இருக்கப்போ. என்ன ஓட்டுனதுல இருக்கட்டும், நீ என்ன காலையிலேருந்து பார்த்து கிளம்பிருப்ப போல? அப்படிலாம் ஒன்றை மாதிரி பார்த்துலாம் நான் யாருக்காகவும் கிளம்ப வேண்டியதில்லை, நான் எனக்காக தான் கிளம்பியிருக்கேன். பார்த்தாலே தெரியுது மேடம் நீங்கள் யாருக்காக கிளம்பியிருக்கீங்கன்னு. என்னடி தெரியுது? பொட்டு வச்சு பூ வச்சு அழகாக மேக்கப் போட்டு கிளம்பியிருக்கா. யாருக்காக? எனக்காக தான். பார்த்தாலே தெரியுது, உனக்காக தான் நீ கிளம்பியிருக்க. ஆமாம், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் எனக்காக தான் கிளம்பியிருக்கேன். இனியா இன்னைக்கு அம்மாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குண்டி. அம்மாவுக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்னடி பண்ணுறது? ஆமாம் இனியா, அம்மாவுக்கு ஆல்ரெடியே தலைவலினாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப தலைவலி ஆச்சுன்னா பிரச்சனை. பேசாமல் அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதான் மேரேஜ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம் பிரீத்தி, நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் அம்மாவால் வர முடியலன்னு அம்மாவே ஃபீல் பண்ணாங்க. தெரியும்டி, சொன்னாங்க சார்லாம் அம்மாவுக்காக புடவையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அம்மா சொன்னாங்க, காமிச்சாங்க. நானுமே அந்த சாரியை பார்த்தேன்டி, ஆனால் ரொம்ப காஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு புடவை. ஆமாம் இனியா, அம்மா கூட சொன்னாங்க இவ்வளோ காஸ்ட்டுக்கெலாம் நான் புடவை எடுத்ததில்ல, இந்த தம்பிங்க எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னாங்க. ஆமாண்டி, சும்மா சொல்லக்கூடாது, அவங்க 3 பேருமே ரொம்ப நல்லவங்க. நமக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம நம்ம அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து அது அவங்களே எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமாண்டி, என்னதான் பெரிய வீட்டு பசங்களாக இருந்தாலும் ரொம்ப மரியாதையானவங்க. வெறும் மரியாதையானவங்க மட்டும்தானா, இல்லை வேறு எதுவும் வச்சிருக்கியாடி? உண்மையை தானடி சொன்னேன். ஆமாம் மேடம், உண்மையை தான் சொன்னீங்க. ஆனால் மரியாதையானவங்க மட்டும்தானா, இல்லை வேறு எதுவும் உங்கள் மனசில் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். ரொம்ப மரியாதையானவங்க, அது மட்டும் இல்லை, ஒரு லவ்லியான பர்சன், அப்புறம் நல்லா கேர் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லவங்கடி. அப்புறம் என்ன? நான் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன்டி. நீ எதிர்பார்க்குற அளவுக்குலாம் சொல்ல முடியாது, அவ்வளோதான். மெயினான உன்னை விட்டுட்டு பாருடி. என்ன தேடி விட்டேன், அவங்க நம்மளை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் நல்லா அன்பாக பேசுகிறாங்க, ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதானே? அவ்வளோதானா? ஆமாண்டி, ஏதாவது விட்டுட்டேனா என்ன? ஆமாம், ரொம்ப முக்கியமானதை விட்டுட்டேன். எது முக்கியமானதா? என்னதுடி? அவங்க ஓவர் ரொமான்டிக் பர்சன். என்னையா ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல? இல்லடி, ரொம்ப ரொமான்டிக் பர்சன்னு சொன்னியே, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இங்கே பாரு பிரீத்தி, நீ ஓட்டுறது பச்சையாக தெரியுது, கொன்னுருவேன் உன்னை. என்னடி உண்மையை கேட்டால் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? அன்னைக்கு மேடம் தனியாக அவங்க கூட பைக்கில் வரும்போது தெரிலையா? சரி அதெல்லாம் விடு, எங்கே வினோவை காணோம்? என்னை பற்றி பேசும்போது மட்டும் நல்லா ஜாலியாக இருக்கும், இதே இவளை பற்றி பேசினா உடனே பேச மாற்றிடுவா. என்ன இனியா, டைம் ஆயிடுச்சுல, வந்தான்னா டக்குன்னு கிளம்பி போகலாம்ல. ஏன் உன்னால் பிரசாந்த் சாரை பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையா? உடனே போய் பார்த்துடணுமா அவரை? இனியா, டைம் ஆயிடுச்சுலடி, அதுக்கு தாண்டி சொன்னேன். என்னடி நீ என்னையே ஓட்டுற? இது நல்லா இருக்கே, நீ மட்டும் என்னை ஓட்டலாம், நான் மட்டும் உன்னை எதுவுமே சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, நீயாவே உன் வாயை கொடுத்து மாட்டிக்கிற, நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் சொல்கிறது மட்டும் என்ன பொய்யா? நான் சொல்கிறது உண்மை தாண்டி. சரிடி, நீ சொல்கிறது உண்மைனே வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்னது உண்மைதான். உன்னோட ரொமான்டிக் பர்சனை சீக்கிரமாக போய் பார்க்க வேண்டாமா? ஸோ வினோவை கூப்பிடு, சீக்கிரமாக கிளம்பலாம். நீ உண்மைன்னு ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். சரிடி அம்மா தாய், அவளை கூப்பிடு, சீக்கிரமாக போகணும், டைம் ஆயிடுச்சு. சரி இருடி, கூப்பிட்றேன். சீக்கிரம் கூப்பிடு. வினோதினி. வர இனியா, வெயிட் பண்ணு. இன்னும் எவ்வளோ நேரம் நீ உனக்கு கிளம்பி வரதுக்கு? நாங்களே கிளம்பிட்டோம். இருடி, எனக்கு ஹேர் ஸ்டைலே செட் ஆக மாட்டேது, ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன்டி. என்ன இனி அவ மேனாமினிக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கா? எப்போதும் இவ தானடி ஃபர்ஸ்ட் கிளம்புவா? அதானே, எப்போதுமே இவ தான் ஃபர்ஸ்ட் கிளம்புவா. வினோ மாடு என்ன தாண்டி பண்ற? அதான் சொன்னேன்லடி, ஹேர் ஸ்டைல் செட் ஆக மாட்டேங்குது. எப்போதும் போடுற ஹேர் ஸ்டைலே பண்ணிட்டு வாடி. அதெல்லாம் முடியாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் தலை சீவிட்டு வருவேன், வெயிட் பண்ணுங்க. இது என்னடா அதிசயமா இருக்கு, அப்படிப்பட்ட ஆள் இல்லையே நம்ம வினோ. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, அப்படிலாம் இவ இவ்வளோ நேரம் எடுத்துக்க மாட்டாளே, இவன் என்ன இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறா? சம்திங் இஸ் ராங். ஆமாம் இனியா, என்னன்னு கண்டுபிடிக்கணும் அவளை தானே. இந்த மேடம் வரட்டும், கண்டுபிடிச்சிடலாம். என்ன வினோ மேடம், தலை மட்டும் தான் சீவணுமா, இல்லை மேக்கப் எதுவும் போடணுமா? இல்லடி, மேக்கப்லாம் போட்டுட்டேன், தலை மட்டும் தான் சீவிட்டு வந்துடுறேன். இது மேக்கப்பா? வினோ மேக்கப் போடுவாளாடி? அதான் ஒன்றும் புரியல, இரு வரட்டும் அவ. வினோ எவ்வளோ நேரம்டி? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, வந்துடுறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு வாடி. வந்துட்டேன். என்னடி போலாமா? போறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இப்படி கிளம்பியிருக்கா? ஏண்டி? என்னடி ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கா, மேக்கப்லாம் போட்டிருக்கா? ஆமாம், ஒரு ஃபங்க்ஷன் போனால் அழகாக கிளம்பி போக வேண்டாமா? இல்லையே, எங்கேயோ இடிக்குதே, நீ இப்படியெல்லாம் கிளம்புற ஆளே கிடையாது வினோ. என்ன கதை? அதெல்லாம் ஒரு கதையும் இல்லை, சும்மா தான். நல்லா இருக்கா இந்த ஹேர் ஸ்டைல்? காலையிலேருந்து செட் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போ நல்லா தான் இருக்கும்.
ஏன் இந்த இயரிங்ஸ் நல்லா இருக்கா? ஆ சூப்பராக இருக்கு வினோ. அந்த திருவிழாவில் கார்த்திக் சார் வாங்கி கொடுத்தாரே அதுதானே இது? அதெல்லாம் இல்லடி, இது நான் வாங்கினேன். என்ன வினோ, நாங்கள் மறந்துருப்போன்னு போய் சொல்கிறியா? சாச்சா அப்படிலாம் இல்லையே. பின்ன எப்படி? தெரியலடி, இதுதான் அவர் வாங்கி கொடுத்த இயரிங்கா? ஆ நல்லா மலுப்புறடி. என்னடி, நிஜமாவே மறந்துட்டேன். நீயா மறந்துட்டியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நிஜமா நான் வாங்கினது தான் நான் நினைச்சேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வாங்கி கொடுத்ததுனே ஞாபகம் வருது. அடேங்கப்பா வினோ, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பொய்னா அது நீ சொன்னது தாண்டி. நான் போய் உங்ககிட்ட போய் சொல்வேனா? என்னடி இப்படி பேசுறீங்க? ஆமா, நீ என்னடி சந்தனம்லாம் வச்சிருக்க? கேரளா பொண்ணு மாதிரி இருக்க தெரியுமா? அப்படியா? அழகா இருக்கேனா இனியா? அழகா தான் இருக்க. இப்போ அழகா கிளம்பி யாரை மயக்க போற? மயக்கிறனா? ஆமா, சும்மா சும்மா அழகா இருக்கனா கேக்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். கிளம்பலாமா? ஒன்றும் சரியில்லை, பார்த்துக்கோ. வாங்கடி, சும்மா காமெடி பண்ணிக்கலாமா? சரி வாங்க கிளம்பலாம். இரு அவன் மட்டும் சந்தனம்லாம் வச்சுட்டு வந்திருக்கா, நானும் வச்சுட்டு தான் வருவேன். என்ன பிரீத்தி, நீயும் ஆரம்பிச்சிட்டியா? சரி வெயிட் பண்ணு, நான் போய் சந்தனத்தை எடுத்துகிட்டு வரேன். ஓகே. இல்லை நீங்கள் 2 பேருமே இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரிடி, சீக்கிரமாக போய் எடுத்துட்டு வா. இப்போ அவசியம் சந்தனம் வச்சே ஆகணுமாடி? அவன் மட்டும் வச்சிருக்காள், அதை மட்டும் நீ ஒன்றும் கேட்டுறாத. நான் வைக்கணும்னு சொன்னால் மட்டும் என்னை மட்டும் கேளு. சரி நான் ஒன்றுமே கேட்கல, வச்சுட்டே வாங்கடி. பிரீத்தி மாடு, உன் மூஞ்சுக்கு அது தெரியவே இல்லை. பேசாமல் குங்குமம் வச்சுக்கோ. நிஜமாவே தெரியலையாடி? சத்தியமாக தெரில. அவன் மூஞ்சிலையாவது கொஞ்சம் தெரியுது, ஆனால் உன் மூஞ்சில் சுத்தமாக தெரியல. சரி அப்போ இரு, இதுலேயே கொஞ்சோண்டு குங்குமம் வச்சா தெரியும். என்ன நீயா இப்போ நல்லா இருக்கா? இப்போ சூப்பராக இருக்கு. வினோ, நீயும் லைட்டாக குங்குமம் வச்சுக்கோ. நல்லா இருக்குமா? அவளுக்கு வச்சிருக்கால, அவள் சூப்பராக தானே இருக்கா. நீயும் சூப்பராக தான் இருப்ப, வச்சுக்கோ. சரி ஓகே. இனியா நல்லா இருக்காடி? நல்லா இருக்குடி. சரி வாங்க போகலாமா இப்போ? போகலாண்டி. வாங்கடி போகலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்ன மஞ்சு, எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு வந்தாச்சு, இன்னும் பொண்ணு மாப்பிளைய காணும். அதான் ஸ்னேகா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. நம்ம மட்டும் தான் சீக்கிரம் வந்துட்டோமா? ஆமாம் ஸ்னேகா, நம்ம தான் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம்ல, அதான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே யாருமே இல்லை. பாரு மஞ்சு, நம்ம 2 பேர் மட்டும் தான் நின்றுட்டுருக்கோம். இல்லை ஸ்னேகா, நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. இன்னும் பொண்ணு மாப்பிள்ள வரல, அதனால எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. இன்னும் அம்மாலாம் வரல, அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. என்னாச்சு ஸ்னேகா, ஏன் நர்வஸாக இருக்கு? இல்லை மஞ்சு, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் வியர் பண்ணதில்லை. ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் ஃப்ராக் தான் போடுவேன், உனக்கே தெரியும்ல. நானே ஃப்ராக் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் நானும் லெஹங்காலாம் போட கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குல்ல? அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இதுவும். ஆமாம், பவி சிஸ்டருக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்களே, அவங்க எங்க? ஓ நீ ஐஷு சொல்றியா? ஐஷுக்கும் கூட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது தெரியுமா? அதான் அவங்க ட்ரெஸ்ஸையும் பார்க்கலான்னு தான் கேட்டேன். அதான் தெரியல, இரு எங்கேயாவது நிற்பா. உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சூப்பராக செட் ஆகுது மஞ்சு. உனக்கும் அழகாக தான் இருக்குது ஸ்னேகா, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நீ ட்ரெஸ் வியர் பண்ணி நானும் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், ஆனால் நல்லா இருக்கு உனக்கும். ஆமாம் மஞ்சு, எனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் உனக்கு எனக்கும் ஒரே மாதிரியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம் ஸ்னேகா, ஒரே மாதிரி தான் இருக்குது. கலர்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பாரு, அந்த ஐஷு வராங்க. ஐஷுமா இங்கே பாருங்க. இந்த வர மஞ்சு. ஐஷு, உங்கள் ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது தெரியுமா? மஞ்சு, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? உங்கள் ட்ரெஸ் கூட செம்ம அழகாக இருக்குது. தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம 3 பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், அதே தானே வீட்லேயும் சொன்னாங்க. பவியக்கா கூட அதுதான் சொன்னான். இது என்னோட செலெக்ஷன் இல்லை, பவியக்காவோட செலெக்ஷன். ஓ அண்ணியோட செலெக்ஷனா? அதான் சூப்பராக இருக்குது. எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு? இல்லை ஐஷோ, ஆல்ரெடி கடையில் சொல்லி வச்சிட்டாங்க. இத்தனை பொண்ணுங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க, ஸோ ஒரே மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஓ அப்போ இது கஸ்டமைஸா? கஸ்டமைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் நமக்காக ஸ்டாக் இறக்கி கஷ்டப்பட்டு வாங்கினது. ஓ ஓகே. அப்போ ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், அண்ணாஸ்லாம் ஒரே மாதிரி ஷூட் எடுத்துருக்கதான் சொன்னாங்க. ஆனால் நானுமே இன்னும் அந்த ஷூட்லாம் பார்க்கலாம். அப்போ கார்த்திக் மாமா? எல்லாருமே தான் ஐஷோ, எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஷூட் எடுத்திருக்காங்க. அப்படியா? சரி. அப்புறம் எப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு வருவாங்க? அண்ணனும் அண்ணியும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அத்தை மாமாலாம் வந்துட்டாங்களா மஞ்சு? அவங்களாம் வந்துட்டாங்க. என்ன ஸ்னேகா, மஞ்சு கூட மட்டும் தான் பேசுவீங்களா? என் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா? சேச்சா அப்படிலாம் இல்லை ஐஷோ, மஞ்சு எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும். அது மட்டும் இல்லை ஐஷோ, நீங்கள் எனக்கு தங்கச்சி முறை வேணும். ஸோ உங்ககிட்ட போய் பேசாமல் இருப்பேனா? இல்லை, மஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தீங்களே, நான் வந்ததும் பேசவே இல்லைல்ல, அதான் கேட்டேன். சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை ஐஷோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை மஞ்சு, இனிமேல் தான் சாப்பிடணும். அதான் யாருமே சாப்பிடல, வாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஸ்னேகா, இன்னும் ஜெகன் வரலையே? இல்லை மஞ்சு, எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை பொண்ணு கூட தான் ஜெகன் வருவான்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்னேகா, இன்னும் கிளம்பலையே என்ன? இல்லை மஞ்சு, நம்ம இங்கே கிளம்பி வரப்பதான் அவன் குளிக்கே போனான். ஆமாம், எங்கே நந்தினியை காணும்? அவளும் நான் வரும்போது தான் மஞ்சு கிளம்பிட்டு இருந்தா. எப்படியும் வரத்துக்கும் டைம் ஆகும். சரி, அப்போ க்ரௌடு கம்மியாக இருக்கும்போதே நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகே மஞ்சு, போகலாமா? போகலாம். வாவ், என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க 3 பேரும்? நிஜமாவா? ஆமாம் பிரீத்தி, ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு இந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்குது. அகில் சார், நீங்கள் இப்படி சொல்லலாம் தான் அதிசயம். நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி தான் கிளம்பியிருக்கோம். ஆனால் பாருங்கள், இனியாவுக்கு மட்டும் அந்த ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா, 3 பேருக்குமே இந்த ட்ரெஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது. நிஜமாவே நல்லா இருக்கா? ஆமாண்டி, ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா? சும்மா போய் சொல்லாதீங்க. சத்தியமாடி, செம்ம க்யூட்டாக இருக்க. போங்க, நீங்கள் சும்மா அடிச்சு விடுறீங்க. ப்ராமிஸ்லாம் பண்ணி சொல்கிறேன், நம்ப மாட்டியா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாதிரி நான் ஆஃப் சாரிலாம் கட்டி 2 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் கட்டுறேன். நல்லா இருக்கா?
அடியை நான் அப்போலேருந்தே நீ அழகா இருக்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன என் வாயிலேருந்து நீ அழகா இருக்கங்கிறத கேட்டுட்டே இருக்கணுமா உனக்கு? சேச்சா அப்படிலாம் இல்லையே, நீங்கள் சொன்னதை நான் சரியாக காதில் வாங்கல, அதனால தான் திரும்ப கேட்டேன். ஓ எப்படி நான் சொன்னதை நீ சரியா காதில் வாங்கல அப்படிதானே? ஆமாம், சரியாக காதில் வாங்கினால தான் திரும்ப கேட்டேன். இல்லைன்னா எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்து கேட்டுகிட்டே இருக்கணும்னு? நீ சொன்னாலும் சொல்லினாலும் உனக்கு ஆசை தான். ஓவராக கற்பனை பண்ணாதீங்க என்ன? நீ ரொம்ப ஓவரா பண்ணாதேன்னா? யார் ஓவராக பண்ணுறானா நீங்களா? ஆமா தாயே, நான் தான் ரொம்ப ஓவரா பண்றேன். போதுமா? உண்மையை ஒத்துக்கிறதுக்கு கூட ரொம்ப பண்ணுறீங்க. அப்பா இவ கூட இருந்துட்டு நான் எப்படி காலம் தள்ள போறேனோ தெரியல. என்ன வினோ மேடம், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா? ஆமா வினோ, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு செம்ம கியூட்டா இருக்கு தெரியுமா? நிஜமாவா? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு வினோ. கார்த்திக் சார், நான் ஸ்பெஷலாக ஒன்று போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? என்ன போட்டிருக்க? நீ போட்டிருக்கிறது எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் புதுசா இருக்கு. அப்புறம் ஜுவல்ஸ் கூட புதுசா தான் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். காதுல போட்டிருக்க இயரிங்ஸ் நான் வாங்கி கொடுத்தது அதானே? ஆமாம், நல்லா இருக்கா? செம்ம கியூட்டா இருக்கு. ஆமா பிரீத்தி, எங்க ஆண்டியை காணும்? ஆமா நானுமே கேட்கணும்னு நினைச்சேன், எங்க ஆண்டியை காணும்? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல. ஏன் என்னாச்சு? நேற்று வந்தப்போ நல்லா தானே இருந்தாங்க. ரொம்ப தலைவலியாக இருக்கான், அதனால தான், வேற எதுவும் இல்லை. ஓ ஓகே ஓகே. இல்லை ஆண்டி வருவாங்க, அம்மா கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆமாம், சிபியெல்லாம் வந்துட்டானா? சிபி எல்லாம் முன்னாடியே வந்துட்டான், உள்ளதான் இருக்கான். வேற யாராச்சும் எங்கள் தெருவுலேருந்து வந்திருக்காங்களா சிபி இல்லாமல்? இல்லடாமா, சிபி மட்டும் தான் வந்திருக்கான். ஏன் கேட்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஏன்னா நாங்கள் மட்டும் தனியாலாம் எந்த ஃபங்க்ஷனும் போனதே கிடையாது. போனால் எங்கள் ஏரியாவில் உள்ள அத்தையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு அப்படியே நின்று வந்துடுவோம். இங்கேனா நாங்கள் மட்டும் தனியாக இருக்கணும்ல, அதனால தான் கேட்டேன். உங்க ஏரியான்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. சிபியோட அத்தை பொண்ணு வினோ, உனக்கு கூட அவ ஃப்ரெண்டு, அவ வீட்லயுமே இன்விடேஷன் கொடுத்துருந்தோம். யாரை சொல்றீங்க? பூமாரியா? எஸ், அந்த பொண்ணு தான். அவன் எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல. தெரிலடாமா என்னன்னு, ஆனா அவங்க வீட்டுக்கும் நாங்க போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் வந்தோம். அப்படியா? என்னடி பூமாரி இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை? அதான் பிரீத்தி, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் சொல்லல? அவ ஏன் வரல? ஏன்னு தெரியலையே. சரி விட்டு, வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்கலாம். இப்படியே வெளில நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். போகலாம். ஆனால் எங்களை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, சரியா? உங்களை தனியா விட்டுட்டு நாங்க எங்கடாமா போறோம்? உங்க கூட தான் இருப்போம், சரியா? ஓகே. சரி வாங்க உள்ள போலாம். எனக்கு ஒரு டவுட். என்னடாமா கோரஸ் பாடுறீங்க 3 பேர் சொல்லி வச்ச மாதிரி? அது வந்து சார், பிரீத்தி நீ என்ன கேட்க வந்த? நீ என்னடி கேட்க வந்த? நான் என்ன கேட்க வந்தேங்கிறதுலாம் இருக்கட்டும், உனக்கு என்ன டவுட் சொல்லு. இரு, ஃபர்ஸ்ட் இனியா கிட்ட கேட்போம், அப்புறமா நான் சொல்கிறேன். இனியா, உனக்கு என்னடி டவுட்டு? நீங்கள் 2 பேரும் எதுக்கு கோரஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். ஹலோ மேடம், உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எப்படி? என்ன டவுட்னு கேளுங்க. என்னடி இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? கோரஸ் மட்டும் பண்ணீங்களா? என்ன டவுட்டுன்னு கேளுங்க. நீயே கேளு, எதுக்கு எங்களை கேட்க சொல்கிற? நீங்களும் தானடி சேர்ந்து கோரஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீ கேளு, அதுக்கப்புறம் நாங்கள் கேட்குறோம். வினோ, ஃபர்ஸ்ட் உன் கொள்ள தான் கேட்டுச்சு, ஸோ நீயே ஃபர்ஸ்ட் கேளு. இல்ல ஃபர்ஸ்ட் நீயே கேளு, நீ தானே எங்க 2 பேருக்கும் அக்கா, அதனால நீயே ஃபர்ஸ்ட் கேளு. அம்மாடி, உங்க சண்டையெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்கம்மா. உங்க டவுட் என்னன்னு கேளுங்க, சீக்கிரமா உள்ள போகணும். உங்களால் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாது எங்களுக்காக? உங்களுக்காக ஒரு யுகமே ஆனாலும் நாங்க வெயிட் பண்ணுவோம். ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணு வெயிட் பண்ணுவாங்களா? சரி ஓகே, நானே ஃபர்ஸ்ட் கேட்குறேன். கேளு. எப்படி நீங்கள் என்னோட ட்ரெஸ் கலருக்கு உங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்க? ஆமால, இந்த ட்ரெஸ் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? எப்படின்னு கேட்டால் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால சூஸ் பண்ணோம். டே அகில், நானே மறந்து போயிட்டேன்டா. எப்படிடா? டே நான் தான் சொன்னேன்ல, அவங்க டேஸ்ட் எனக்கு தெரியும்னு. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலடா. தெரியும்டா. ஆமா அகில், உன்னோட சாய்ஸ் கரெக்டா இருக்கு. ஹலோ, என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? என்ன விஷயம்னு எங்ககிட்டயும் சொல்லுங்க. நாங்க சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸே இதுதான். என்னது, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, நாங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த மாடலை சூஸ் பண்ணோம். மாடல்லாம் ஓகே, அது எப்படி ஒரே கலர்ல இருக்கு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். என்னது சொல்லுங்க, எங்களுக்கு புரியல. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். என்ன பிரீத்தி சொல்றாங்க? எனக்கு புரியல. ஆமா, எனக்கு மட்டும் என்ன புரியுதாடி? எனக்கே புரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட லூசுக்கு இருக்கீங்களா? இன்னுமா உங்களுக்கு புரியல? இந்த மாடலை பார்க்கும்போது இதுல 3 கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாவே இருந்துச்சு. ஆமால. அது இவங்க பண்ண வேலை தான். என்ன மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எப்படி இந்த மாடல் வெறும் 3 கலர்ஸ் தான் அவைலபிளாவே இருந்துச்சு? அது நாங்க பண்ண வேலை தான். அது எப்படி நீங்க சூஸ் பண்ணதுல மட்டும் 3 கலர்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அதானே, நாங்க ஒருவேளை வேற மாடல் சூஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எங்க லக்காவில தான் நினைச்சிட்டு விட்டு இருந்திருப்போம். ஆனா பாருங்க, நாங்க எதை சூஸ் பண்ணமோ அதே தான் நீங்களும் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா பிரசாந்த், அகில் சொன்னப்ப கூட நானும் நம்பவே இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் தாண்டா ரொம்ப நம்பிக்கையா கலர் வரைக்கும் சூஸ் பண்ணீங்க. வாட் த கோ இன்சிடென்ட், அவங்களும் அதையே சூஸ் பண்ணிருக்காங்க. ஆமாண்டா, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பயாலஜி இருக்கு. டே அது பயாலஜி இல்லடா, கெமிஸ்ட்ரி. ஏதோ ஒண்ணுடா இருக்குல்ல, அதை மட்டும் பாரு. இப்படியே நின்று பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருப்பீங்க. வாங்க உள்ள போலாம். போலாம். சரிடாமா, நீங்க 3 பேர் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். ஒருவேளை நாங்க இங்க இல்ல அப்படின்னா கால் அடிங்க, சரியா? ஓகே. எங்கேயும் தனியா விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? உங்களை தனியா விட்டுட்டு நாங்க எங்கடாமா போறோம்? இங்கே தான் இருப்போம். நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா இங்கேயே வெயிட் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா இங்கே தான் வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை அம்மா அப்பா கூப்பிட்டாங்கன்னா போயிருப்போம். நீங்க கால் அடிச்ச உடனே வந்துருவோம், சரியா? சரி ஓகே.
இந்த சைடு தானே ஹேண்ட் வாஷ் பண்ற பிளேஸ் இருக்குன்னு சொன்னா, ஆனா லெஃப்டா ரைட்டா? ஐயோ, திரும்பி கூட அவங்கள்ட்டையும் போய் கேட்க முடியாது, அவங்கள ஸ்டேஜுக்கு போக சொல்லிட்டோமே. இப்போ என்ன பண்றது? லெஃப்ட்னு சொன்னாலா ரைட்னு சொன்னாலா? பேசாம ரெண்டு சைடும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சைடே போலாம். ஏ வினோ பார்த்து. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவு பார்த்து வந்திருக்கலாம்ல. கீழே தண்ணி கொட்டி கிடந்துச்சா, அதான் ஸ்லிப் ஆயிட்டு. சரி பரவாயில்ல, ஆனா இதுக்கப்புறம் பார்த்து போ சரியா? ம் தென் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதான் அப்பவே சொன்னீங்களே. அது எல்லாருக்கும் முன்னாடி சொன்னேன், ஆனா இப்போ சொன்னது ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல்? நீ நல்லா திங்க் பண்ணி பாரு, உனக்கே புரியும். கார்த்திக் மாமா, மாமா இவனை இப்படியெல்லாம் கூப்பிட்டா சரிப்பட்டு வராது. கருத்த மச்சான், ம் என்ன பண்றீங்க இங்க ரெண்டு பேரும்? ம் ரைட்டு, இவன் கனவுலேயே மறந்துட்டு இருக்கான். சரி, அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். ஹாய் வினோ. வினோ ரைட்டு, ரெண்டு பேருமே அப்போ கனவுல தான் மறந்துட்டு இருக்கீங்களா? இப்போ இவங்க கனவை கலைக்கணுமே, என்ன பண்ணலாம்? கருத்த மச்சான் கள்ளத்தனம் எதுக்கு வச்சான்? ஐயோ இவளா? ஐஷுமா, கனவு கலைஞ்சிருச்சு. சொல்லுங்க மாமா. நீ எப்போமா வந்த? நீங்க கனவுக்குள்ள டூயட் பாடிட்டு இருந்தீங்களா, அப்பவே வந்துட்டேன். எது? அதான் மாமா, கனவுலயே மிதந்துட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். ஐயோ, இவளுக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தா நமக்கு தானே வம்பு. பேசாம சொல்லாம கொல்லாம நழுவிடலாம். ஹலோ கருத்த மச்சான், திரும்பவும் கனவுக்குள்ள போயிட்டீங்களா? ஆமா தாயே, நான் எதுக்குள்ளேயும் போல, நான் கிளம்புறேன். கார்த்திக் சார், என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? இவ்வளவு நேரம் நீ டியூட் பண்ணல, அதான் நான் கொஞ்ச நேரம் டியூட் பண்ணலான்னு கூட்டு போறேன். போச்சு, ஆரம்பிச்சிட்டாளுங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம், நம்ம உயிர் நமக்கு இல்ல. நான் விட்டா தானே கூட்டிட்டு போவீங்க. நீ விடலைனாலும் நான் இழுத்துட்டாவது போவேன். பாப்போமா, என்ன மீறி நீங்க எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாப்போம். போச்சுடா கார்த்திக், உன் உயிரை வச்சு ஊஞ்சல் ஆடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாளுங்க. அம்மாடி ஐஷு, அம்மாடி வினோ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கோங்கடாமா, ஆனா என்னை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க அமைதியா இருங்க கார்த்திக் சார். என்னை மீறி அவங்க எப்படி உங்களை கூட்டிட்டு போறாங்கன்னு நானும் பாக்குறேன். இது ரொம்ப நல்ல கதையா இருக்கே. நான் என் மாமாவை கூட்டு போறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? அதையும் பாப்போம். என்னை மீறி உங்களால கூட்டிட்டு போயிட முடியுமா? இங்க பாருங்க வேணும், நான் கூப்பிட்ட உடனே என் கருத்த மச்சான் என் பின்னாடியே வந்துருவாரு. நீங்க வேணா பாருங்க. அதையும் பாப்போம். கார்த்திக் மாமா. சொல்ல ஐஷு. கார்த்திக் மாமா, அங்க எல்லாருமே கருத்த மச்சா ட்ரெண்டிங் சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் ஆடலாம். ஐஷுமா, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதுமா, என்னை விட்டுரு. என்ன ஐஷு, அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ண போறீங்க? அவர் டான்ஸ் ஆட தானே தெரியலன்னு சொன்னாரு, என் கூட வரமாட்டேன்னு சொல்லலையே. ஸோ நம்ம சேலஞ்ச் தான். ஓகே யூ கண்டினியூ. மாமா, உங்களுக்கு டான்ஸ் தானே ஆட தெரியாது. சரி வாங்க நம்ம போய் போட்டோ எடுக்கலாம். இப்போ என்ன ஐஷு, உனக்கு போட்டோ தானே எடுக்கணும், இப்படியே எடு. இல்ல நான் போட்டோ எடுக்க கூப்பிடுறது அரவிந்த் மாமா கூடயும் பவியக்கா கூடயும் சேர்ந்து போட்டோ எடுக்க. கார்த்திக் சார். சொல்லு வினோ. வாங்க நம்ம போய் பொண்ணு மாப்பிள்ள கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு வரலாம். எது? அதான் கார்த்திக் சார், போட்டோ எடுத்துட்டு வரலாம் வாங்க. நீயுமா வினோ? கார்த்திக் மாமா, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அம்மாடி, நான் போட்டோவே எடுக்கலாமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் போட்டோ எடுத்துக்கோங்க. எனக்கு உங்க கூட தான் எடுக்கணும், வாங்க போலாம். ஆமா கார்த்திக் சார், எனக்கு உங்க கூட தான் போட்டோ எடுக்கணும். ஸோ வாங்க போலாம். வினோ, ஃபர்ஸ்ட் நான் தான் கேட்டேன். ஸோ அவர் என் கூட தான் வருவாரு. இல்ல அவர் என் கூட தான் வருவாரு. சரி, நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். யார் கூட வராருன்னு பார்ப்போம். அதையும் பார்த்துடலாம். வாங்க மாமா, நம்ம போய் போட்டோ எடுக்கலாம். கார்த்திக் சார், நம்ம போலாம் வாங்க. நான் தான் கூப்பிடல மாமா, வா போலாம். கார்த்திக் சார், எனக்கு உங்க கூட தான் போட்டோ எடுக்கணும். நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? அது வந்துடாமா, நான் உங்க கூட வரமாட்டேன்லாம் சொல்லல. அப்போ நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? அது வந்து ஐஷு, நான் நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன்லாம் சொல்லல. அப்போ என்ன நீங்க தனியா விட்டுட்டு அவங்க கூட போயிடுவீங்களா? அப்படிலாம் போக மாட்டேன் வினோ. அப்போ நான் கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்களா மாமா? வருவேன் ஐஷு, வருவேன். அப்போ என்னை விட்டு போறீங்களா? இல்லம்மா. இவனை இப்படியெல்லாம் கூப்பிட்டா சரிப்பட்டு வராது. இனிமே நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். மாமா வா, நம்ம போலாம். என்ன நீங்க அவரை பிடிச்சி இழுக்கிறீங்க? உனக்கு வேணும்னா நீங்க இழு. நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேன், நீங்க இழுத்தீங்கன்னா நானே இழுப்பேன். சரி, இழுத்து பாப்போமா? அதையும் தான் பார்த்துடலாமே. எது இழுக்க போறீங்களா? அம்மா தாயே, நீங்க ரெண்டு பேர் பிடிச்சிருக்கிறது ஒன்றும் கயிறு கிடையாது, என் கையே. நீங்க சும்மா இருங்க கார்த்திக் சார். இன்னைக்கு நானா அவங்களான்னு பார்த்து. ஐயோ, என் உயிரை வச்சு ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டார்களே, என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா கடவுளே? மாமா வா போலாம். கார்த்திக் சார் வாங்க போலாம். அம்மா கையே. மாமா இந்த சைடு வா மாமா. கார்த்திக் சார் வாங்க நம்ம போலாம். அம்மா தாயே, உங்க ரெண்டு பேருக்கு புண்ணியமா போகும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா. கார்த்திக் சார், இந்த சேலஞ்சில் நான் தான் ஜெயிக்கணும். நீங்க தான் என்ன ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக வினோ என் கையை பறி கொடுக்க சொல்றியா? எனக்காக ஒரு கையை கூட தர மாட்டீங்களா? மாமா, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நீ ஏன் பக்கத்து தான் இருக்கணும். வா. ஏன் நானாடி விழுந்து கிடக்க, அவ என்ன பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அப்ப நான் இழுக்கறனால தான் நீங்க வரீங்களா? அப்படிலாம் இல்ல வினோ. அப்ப மாமா, நீ என்ன விட்டுட்டு அவங்க கூட போறியா? இல்ல ஐஷு, அப்படி இல்ல ஐஷு. கார்த்திக் சார் வாங்க நம்ம போலாம். அம்மா தாயே, உங்க ரெண்டு பேர் கூடயும் நான் வரல, என்னை தனியா விட்டுருங்கம்மா, நான் போயிடுறேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு சேலஞ்சில் நான் தான் ஜெயிக்கிறேன். அதையும் பார்த்துடலாம். நான்லாம் விட்டு தர மாட்டேன். கண்டிப்பா அந்த சேலஞ்சில் நான் தான் வின் பண்ணுவேன். அதையும் பார்க்கலாம், நான் இருக்கும்போது நீ எப்படி வின் பண்றேன்னு பாருங்க. நான் மட்டும் என்ன லேசப்பட்ட ஆளு நினைச்சீங்களா? நான் தான் வின் பண்ணுவேன். கார்த்திக், இதுக்கு மேலேயும் இப்படியே விட்ட உன் உயிர் உனக்கு இல்ல. வினோ, ஐஷு, உங்க ரெண்டு பேருக்கு என்ன போட்டோ தானே எடுக்கிறோம். சரி, என்ன விடுங்க, போட்டோ எடுக்கலாம். ஏன் விட்ட ஒண்ணு நீ அவ பின்னாடி ஓடுறதுக்கா? அதானே, உங்களை விட்டா நீங்க அவங்க பின்னாடி ஓடிடுவீங்க. அம்மா தாயே, நான் எங்கேயுமே ஓட மாட்டோமா, என் கையை தனியா பிச்சை எடுத்துறாம சொல்றத கேளுங்க. நம்பலாமா?
சத்தியமா எங்கேயும் போக மாட்டேன்டி, நம்புங்க. என்ன உங்க 2 பேருக்கும் ஒண்ணா சேர்ந்து போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி வாங்க போலாம். எங்க? ஸ்டேஜுக்கு தான், வேற எங்க? அரவிந்தனா பவி அண்ணி கூட தானே போட்டோ எடுக்கணும். ஆமா, ஆனா இப்படியே வா போகணும். ஆமா, இப்படியே தான் போயாகணும், வேற வழி இல்லைல்ல. சரி வாங்க போலாம். அகில் சார், என்ன நீங்கள் மட்டும் தான் நிற்கிறீங்க? என் தங்கச்சி எங்க? ஓன் தங்கச்சியா? யாரடி கேக்குற? வினோவை தான். நாங்களே இப்பதான் நீங்க வரோம். ஐயோ, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அவளை தனியாகவே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்டேன். அவளை இங்கே தான் வந்திருப்பா. அப்போ நீங்கள் இங்கே இல்லையா? பதறாதடி, கார்த்திக் இங்க தான் இருந்தான். கார்த்திக் எங்க விட்டுட்டு தான் நாங்க போனோம். ஆமா இனியா, மேபி கார்த்திக் எது கூட்டிட்டு போயிருப்பான். இல்லை நீங்கள் தள்ளுங்க, நானே என் தங்கச்சி தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓ காட், நான் தான் சொல்றேன்ல, கார்த்திக் இங்க தான் இருந்தான். கார்த்திக் தான் கூட்டிட்டு போயிருப்பான். ஆமா இனியா, பிரீத்தி எங்க? பிரீத்தி மேலே சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி ஓகே, நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் பிரீத்தியை கூப்பிட்டு அப்படியே கார்த்திக் கால் பண்ணிட்டு வரேன். அப்போ என் தங்கச்சி வினோ? கடவுளே, நான் தான் சொன்னேன்ல, வினோ எப்படி கார்த்திக் கூட தான் இருப்பா. டே பிரசாந்த், நீ போய் பிரீத்தியை கூப்பிட்டுட்டு அப்படியே கார்த்திக் கால் பண்ணி வினோவை கூட்டிட்டு இங்க வர சொல்லு. ஓகேடா, நீ இனியாவை பார்த்துக்கோ. சரிடா, நீ போ. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? வினோ கார்த்திக் சார் கூட தான் இருப்பான்னு நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன், நீங்கள் நவருங்க. இனியாமா, நான் தான் சொல்றேன்ல, வினோ கார்த்திக் கூட தான் இருப்பா, நீ பயப்படாத. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் நகருங்க, நானே என் தங்கச்சி கண்டுபிடிச்சிக்கிறேன். இனியா. சார் என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் தான் நில்லுன்னு சொல்றேன்ல, நிக்க மாட்டியா? சரி கையை விடுங்க, நான் நிற்கிறேன். உன் கையை விடுறதுக்காகவா நான் பிடிச்சிருக்கேன்? ஐயோ சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களோட ரிலேட்டிவ்ஸ், தயவு செஞ்சு கையை விடுங்க. யார் இருந்தா எனக்கு என்னடி? நான் உன் கையை மட்டும் இல்ல, கட்டி கூட பிடிப்பேன். ஐயோ சார், என்ன பண்ணுறீங்க? ஐயோ சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், என்னை விடுங்க. நான் தான் அப்பவே சொன்னலடி, உன் கையை பிடிக்கிறனாலும் சரி, உன்னை கட்டி பிடிக்கிறனாலும் சரி, நான் யார் இருந்தாலும் பயப்பட மாட்டேன். ஐயோ கடவுளே, நீங்கள் பயந்தாலும் சரி பயப்படலனாலும் சரி என்னை விடுங்க. விட்டாதான் கீழே விழுந்துருவியடி. என்ன காமெடி பண்ணுறீங்களா? நான் உள்ள தண்ணடி சொல்றேன், விட்டனா கீழே விழுந்துருவ. ஐயோ அகில் சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. விட்டா கீழே விழுந்துருவடி, என்னடி புரிஞ்சுக்காம விடுங்கிற? ஐயோ காமெடி பண்ணாதீங்க சார். உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது வந்தாங்கன்னா உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்னதான் எதாக இருந்தாலும் பேசுவாங்க. தயவு செஞ்சு என்னை விடுங்க. அப்படி நான் உன்னை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன் நீ நினைக்கிறியா என்ன? அப்படி சொல்லல சார், நம்ம இப்படி நிற்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் தப்பாக நினைப்பாங்க. அது எப்படி உன்னை மட்டும் தப்பா நினைப்பாங்க? சார் இன்னுமா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல? இல்லடி, எனக்கு புரியல. நான் தானே உன்னை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கேன், அப்புறம் எப்படி உன்னை தப்பு சொல்லுவாங்க? அது அவங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பணக்கார வீட்டு பையன், என்னமோ நான் உங்களை வளைச்சு போட்ட மாதிரி பேசுவாங்க. எனக்கு இது தேவையா? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, நான் அப்படி உன்னை பேச விட்டுருவேன் நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? அப்படி சொல்லலை சார். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அது வந்து நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்புறம் ஏன் பயப்படுற? பயப்படலாம் இல்லை. என்னடி பயப்படலாம் இல்லைன்னு இழுக்கிற? அப்போ நம்பிக்கை இல்லையா? அகில் சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுடி. இந்த நாள் வரைக்குமே என்னோட லைஃப்பில் நான் யாரையுமே நம்பினதில்லை. ஆனால் இப்போது என்னோட முழு நம்பிக்கைக்குரிய பர்சனே நீங்கள் மட்டும்தான். என்னோட நம்பிக்கையை என்றைக்குமே உடச்சிடாதீங்க, நான் தாங்க மாட்டேன். எப்போதுமே உன்னை கஷ்டப்படுத்துற எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன் இனியா, உனக்காக நான் இருக்கேன். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே. எப்படி தான் நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறாளுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இவளுங்களை எங்கேன்னு போய் தேடுறது? என்ன எல்லா இடமும் வெறிச்சோடி கிடக்கு, யாருமே இருக்க மாட்டாங்களா இங்கெல்லாம்? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நின்றுட்டு இருந்தோம், அவளுதான் விட்டுட்டு வீட்டுக்கே போயிடுவாளுங்க. பிரசாந்த் சார் நீங்களா? நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்களே. என்னோட அக்காலாம் என்னை விட்டுட்டு போயிட்டாளுங்க. அம்மா, அப்பா நல்ல வேலை உங்க மேல விழுந்தேன். என்னடி சொல்ற? ஆமா, இப்ப ஸ்லிப் ஆகி நான் மட்டும் குப்புற விழுந்தேன்னா என் மூஞ்சி முகரெல்லாம் அடிபட்டிருக்கும். நல்ல வேலை உங்க மேல விழுந்தேன். எது பிரீத்திமா, நீ சுயநிலையில தான் இருக்கியா? ஆமா, நான் தான் கீழே விழுகலே. எனக்கு அடிபட்டு இருந்தா தான் நான் சுயநினைவெல்லாம் எழுந்திருப்பேன். அதுக்குள்ள தான் நீங்க பிடிச்சிட்டீங்களே. ரொம்பவே தேங்க்யூ சார் என்னை காப்பாத்தினதுக்கு. எது காப்பாத்தினா? ஆமா, எனக்கு அடிபடாம இருக்குன்னா அதுக்கு நீங்க தானே காரணம். ஓ மேடம், அப்படி சொல்றீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எப்படி பிரீத்தி, அவள் தானா இல்லை வேற எதுவும் சொல்லணுமா? வேற என்ன சொல்லணும், அவ்வளவுதான். தேங்க்யூ. அதான் முன்னமே தேங்க்யூ சொன்னீங்க, அதுக்கு தானே பரவாயில்லன்னு சொன்னேன். வேற எதுனா சொல்லணுமா? வேற என்ன சொல்லணும்? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையே. அப்போ உனக்கு ஓகேவா? எதுக்கு ஓகேவான்னு கேக்குறீங்க? ரைட்டு, அப்போ மேடம் சுயநினைவுலே இல்லை. ஹலோ பிரீத்திமா, இப்போ நம்ம என்ன போஸ்ட்ல இருக்கோம்னு கொஞ்சம் பாரு. ரைட்டு, மேடம் சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. என்ன மேடம், உங்களுக்கு ஓகே தானே? பிரசாந்த் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க ஃபர்ஸ்ட். என்னம்மா, இப்போதான் நான் காப்பாத்தினதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னேன், அதுக்குள்ளே விடுங்கிற? ஐயோ கடவுளை, எனக்கு தெரியாம சொல்லிட்டேன், என்ன விடுங்க ஃபர்ஸ்ட். சரிடி பதற, அதை விடுறேன். நில்லடி, எங்கடி ஓடுற? ஐயோ சாமி, உங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, என்ன ஆள விடுங்க. நில்லடி, ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு போ. நீங்க அப்படியே நின்று தனியா பேசுங்க, நான் போறேன். நில்லடி. பாவம், ரொம்ப பயந்துட்டா. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம் மேம். எதுக்குடா அந்த ஃபார்மாலிட்டிஸ்? மேம்லாம் கூப்பிடுங்க, நீங்கள் சிஸ்டர்னே கூப்பிடுங்க. இல்லை மேம், நீங்கள் எங்கள் சேர்மன் சாருக்கு ஒய்ஃபாக போகிறவங்க. ஸோ உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டா தப்பாயிடும். நான் தான் சொல்கிறேன் இல்லடாமா, நீங்கள் சிஸ்டர்னே கூப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து மேம் சார். பரவாயில்ல, சிஸ்டர்னே கூப்பிடுங்க. ஓகே சார்.
யோ கேமராமேன், எப்படியாவது அவங்க 2 பேரும் தனித்தனியாக நிற்க வை. எப்படி சார் நிற்க வைக்கிறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது தனித்தனியாக நிற்க வை. ஹலோ மேடம். சொல்லுங்க. மேம் அப்படியே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்க. இல்லை ஃபோட்டோலாம் வேணாம். என்னடாமா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபோட்டோ வேணான்றீங்க? வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை சிஸ்டர் பரவாயில்ல. வாங்கடாமா, எனக்கும் ஆசையாக இருக்கு உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும். வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி ஓகே. மேம் உங்களில் ஒரு ஆள் மாப்பிள்ளை பக்கத்தில் போய் நில்லுங்க. எது மாப்பிள்ளை பக்கத்தில் போய் நிற்கணுமா? ஆமாம் மேடம், 2 பேரும் ஒரே இடத்துல நின்னீங்கன்னா ஃபோட்டோ நல்லா இருக்காது. பிரீத்தி நீ போ. இனியா நீ போடி, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக யாராவது ஒரு ஆள் அங்கிட்டு போய் நில்லுங்கம்மா. இனியா சீக்கிரமா போடி. இனியாம்மா நீ இங்கிட்ட வந்து நில்லு. சரி சார். ப்ரோ தேங்க்யூ. பரவாயில்ல ப்ரோ, என்ஜாய். அரவிந்தண்ணா. டேய் நீங்களாம் எங்கடா இங்க? என்னடா இப்படி கேட்டா இப்படி? நாங்களும் ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கோம். டே அகில், கார்த்திக் நீங்களுமா? ஆமாண்ணா, இங்கே நிற்கிறாள்கள் 2 பேர். அவளுக்கு தான் உங்க கூட கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தாண்டா ஒன்றும் புரியல, வீட்டுக்கு வாங்க பார்த்துக்கிறவங்கள. அண்ணா கூல் கூல், இட்ஸ் யுவர் என்கேஜ்மெண்ட் ஸோ டோன்ட் ஆங்கிரி. அகில் வீட்டுக்கு வாடா பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா, அது வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்க. கேமராமேன் இப்போ எடுங்க ஃபோட்டோவை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும். மஞ்சு அவங்க கொஞ்சம் பாரு. எங்க ஸ்டேஜில் பாரு. என்ன ஸ்னேகா, ஐஷு அந்த இடியட்டும் கார்த்திக் அண்ணா கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா நிற்கிறது கூட பிரச்சனை இல்லை மஞ்சு, பிகாஸ் ஐஸ்வர்யாவுக்கும் கார்த்திக் மாமா தான். ஆனால் அந்த பெக்கர் கேர்ள்ஸ் எங்கே வந்து இங்கே நின்றுட்டு இருக்காளுங்க? அவளுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தியா? பார்த்தேன் ஸ்னேகா. எனக்கு தெரிஞ்ச அவளுகளும் நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க மாதிரி தோன்றதெல்லாம் இல்லை. அவளுகளும் நம்மள மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாங்க? அதுவும் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதான் மஞ்சு எனக்கும் ஒன்றும் புரியல. ஒர்க்கர்ஸ்க்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எடுத்து தருவாங்க தெரியல ஸ்னேகா. இது என்ன பிரசாந்த் மாமாவும் அகில் மாமாவும் இவளுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்காங்க? என்ன ஸ்னேகா சொல்கிற? அவங்கள கொஞ்சம் பாரு. ஆமாம் ஸ்னேகா, ஏதோ பேராக நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுறதா இல்லை, அதுதான் உண்மை. நல்லா பாரு. எனக்கு வர கோபத்துக்கு அவளுங்களை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடலாமான்னு இருக்கு. ஸ்னேகா இது ரிலேட்டிவ் பார்ட்டி, ஸோ இதுலலாம் எதுவும் பண்ணிடாத. அவளுங்களை அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்காக அவளுகளை சும்மா விட சொல்றியா மஞ்சு? சும்மா விடணும்னு சொல்லலை, இந்த இடத்துல எதுவும் வேணான்னு சொல்கிறேன். அன்னைக்கு தானே இவளுகளை நான் வான் பண்ணேன். ஆனாலும் பாரு எவ்வளோ தைரியமாக வந்திருக்காளுங்கன்னு. ஸ்னேகா அவளுகளும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், அதனால தான் வந்திருப்பாளுங்க. ஓகே மஞ்சு, நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது. ஆனால் ஸ்டாஃப் கிட்ட ஒரு பாஸ் இப்படியா நடந்துப்பாங்க? ஸ்னேகா நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஸ்னேகா. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு. இல்லை மஞ்சு, நான் இதை இப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், அகில் மாமா எனக்கு இல்லை. அப்போ ஸ்னேகா நீ என்ன சொல்கிற? ஆமாம் மஞ்சு, எனக்கு அகில் மாமா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ மீன் நீ அகிலை நான் லவ் பண்ணுறியா ஸ்னேகா? ஆமாம் மஞ்சு, எனக்கு அகில் மாமானா அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அகில் மாமாவா ரொம்ப பிடிக்கும். நிஜமாக தான் சொல்கிறியா ஸ்னேகா? சத்தியமாக மஞ்சு, எனக்கு அகில் மாமானா அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சரி விடு ஸ்னேகா, நீ தான் என்கிட்ட சொல்லிட்டல அகில் அண்ணா உனக்கு தான். நிஜமாக தான் சொல்கிறியா மஞ்சு? ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், உனக்கு தான் அகில் அண்ணா, ஓகேவா? ஆனால் இதுக்கு அகில் ஒத்துப்பாரா? கண்டிப்பாக ஒத்துப்பான். மஞ்சு இவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு முன்னமே தெரியாமல் போயிடுச்சு. முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா என்னென்னமோ பண்ணியிருந்துருக்கலாம். பரவாயில்ல, இப்பயும் ஒன்று கெட்டு போயிடல. இவளை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக காய் நவுத்த வேண்டியதான். ஸ்னேகா தான் நான் சொல்கிறேன்ல, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம். ஓகே மஞ்சு.